காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே. தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும். அதிகாரங்கள் மறைந்து போகும். செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும். கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும். அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. உதவி வீணாகாது. நல்ல சொற்கள் வீணாகாது. அன்பு வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை